யோவானுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:4 வாசிங்களேன். என்னில் நிலைத்திருங்கள், ஆமென், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட நிலைச்சிருப்பேன்னு சொல்லல, என்னில் நீங்க என்ன செய்ங்க. ஒரு ஆண்டவர், நம்ம வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில் நிலைச்சிருப்பா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியாத ஆஸ்பத்திரியை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது போயிடுறோம், அங்கே போய் டாக்டரை பார்த்துடுறோம். தெரியாத இடத்துக்கு யாராவது சொல்லி அங்கே போயிடுறோம். எங்கெல்லாம் என்ன தெரியலையோ எப்படியாவது போய் கரை சேர்ந்துடுறோம். இப்படி தெரியாத நம்மளைத்தான் ஒரு நாள் தெய்வம் தேடி வந்தார். ஆமென். அவர் தேடி வந்தவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆலயத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். செடி கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன கொடுக்க மாட்டீங்க, என்ன கொடுக்க மாட்டீங்க. உலகம்தான் சில பிரச்சனை வரும் பொழுது, ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா, கடவுளுக்கே கண்ணு இல்லையே, கடவுளே நம்மளை மறந்துட்டாரே, கடவுளே நம்மளை பார்க்கலையே, கடவுளே நம்மளை கைவிட்டார்னு உலகம் சொல்லுது. ஆனா உன்னத பிள்ளை சொல்லணும், என்னை கைவிடாத தெய்வம் நீங்க தான், என்ன காலமெல்லாம் சுமக்கிறது நீங்க தான், இமை பொழுது நீர் என்னை கைவிட்டி உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்ளுவே. அவர் சொல்றாரு, என்ன நிலைச்சிருங்க, நானும் உங்கள நிலைத்திருப்பேன். ஆமென். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்ற வார்த்தை, நிலைத்திருங்கள். என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, நிலைத்திருங்க. ஒரு இடத்துல நிலைனா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு நில விடன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு என்ன விடன்னு சொல்லுவாங்க, நில விடன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நில டெய்லி ஒவ்வொரு இடத்துக்கு என்ன செய்யாது, போகவே போகாது. நிலைய வச்ச இடத்துல இருக்கும். நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தா நீங்க அவருக்குள்ள நிலைச்சிருப்பீங்க. நீங்க நிலைச்சிருந்தா அவரும் உங்கள நிலைத்திருப்பார். ஆமென், ஆமென். யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு நன்மை செய்யறது கிடையாது. நம்ம நினைக்க கூடாது, நம்ம இந்த உலகத்துல நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன், சுகத்தை கேட்டேன், சுகம் கிடைச்சிச்சு, காரு கேட்டேன், காரு கிடைச்சிச்சு, வீடு கேட்டேன், வீடு கிடைச்சிச்சு, சொத்து கேட்டேன், சொத்து கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. இந்த எண்ணத்தோட இந்த இயேசுவை யாரும் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வருஷத்துல மாதம் 4வது ஓய்வு நாள்ல சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். பொன்கிரேன், என்னில் நிலைத்திரு, நீ நான் ஒன்னுல நிலைத்திருப்பேன். நீ சிறுமை எளிமையுமானவனா இருந்தாலும் தேசத்துல கர்த்தரை ஒரு மனிதன் அறிந்து கொண்டா, எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தேசத்தில் நம்மளை உயர்த்தி நம்முடைய சந்ததியில காண செய்து, சந்ததிகள் மூலமாய் சந்தானங்களை காண செய்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத தேசம் பார்க்கும். ஆமென். அவருடைய வசனம் சொல்லுது, என்னல நிலைத்திருங்க, நான் உங்கள என்ன செய்வேன். நம்ம நிலைச்சிருக்காதனால தான் நிறைய நேரம் பதறிடுறோம். ஒரு உலக வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம பதறினா செதறிடுவோம். பதறினா என்ன செய்வோம் சொல்லுங்க, என்ன செய்வோம் சொல்லுங்க, செதறிடுவோம். ஆண்டவருக்குள்ள நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சார், நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிற, உப்பு சாரமற்று போனா அது தெருவில் தான் கொட்டப்படும். ஆனா உப்பு சாரமா இருந்தா அந்த உலகத்துக்கு வெளிச்சமா, அநேகருக்கு ஆசீர்வாதமா, உங்களை தேடி அநேகர் வருவார்கள். ஆமென். அப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க நிலைத்திருக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆண்டவரை ஒரு மனுஷன் அறிஞ்சுக்கிட்டா சின்ன காரியனால நிலைச்சிருக்கணும், பெரிய காரியனால நிலைச்சிருக்கணும். ஆமென். முடிகிற காரியனால் நிலைச்சிருக்கணும், முடியாத காரியனால் நிலைச்சிருக்கணும். ஏன்னா நம்ம கும்பிடுகிற இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப வசனம் சொல்லுது நீங்க நிலைத்திருக்கணும். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? யோவான் அதே 15ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் போதும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதுல நிலைத்திருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையில் நிலைத்திருக்கணும். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். எந்த வார்த்தையில நிலைத்திருக்கணும் தெரியுமா? இந்த வேத வார்த்தையில நிலைச்சிருக்கணும். இந்த வேதம் பொய் சொல்லாது. இந்த வேதம் என்ன செய்யாது? மனுஷன் சொன்னா அது மாறிடும். இந்த வார்த்தையை நான் வாசிச்சிருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். இந்த வார்த்தை 2023 ஆண்டுகளா நிறைவேறி 2024 நிறைவேறிக்கிட்டே இருக்குன்னா என் வாழ்க்கையில் இந்த வேத வார்த்தை நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்ல கைகளை தட்டி. வார்த்தைகளை நிலைச்சிருந்தா நீங்க செய்ய வேண்டாங்க, அவர் உங்களுக்கு செய்திருவேன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அப்ப இந்த வேத வார்த்தை, இந்த பைபிள்ல சொல்ற வார்த்தையை, வேதத்தை வாசிக்கணும், யோசிக்கணும், நல்லா நேசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தெரியாம நம்ம வர்றோம். அப்ப சரி, தெரிஞ்சாச்சு, வந்தாச்சு. இங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு படிக்க தெரியல, நாங்க சொல்றோம் ஆண்டவருடைய வார்த்தையை. அதை கேட்டுட்டு போனா, ஏசப்பா குருடன் கண்ணை திறந்திருக்கீங்களே, ஏன் கண்ணையும் திறங்க ஏசப்பா. ஆமென். பெரும்பாடு உள்ளவளுக்கு அற்புதம் செஞ்சிருக்கீங்களே, நானும் வர்றேன் ஏசப்பா, எனக்கும் அற்புதம் செய்யுங்க. செத்தவனை எழுப்பியிருக்கீங்களே, எனக்கும் அந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கேட்டுக்கொள்ளது எதுவோ வசனம் சொல்லுது அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தையில நிலைச்சிருக்கணும். வாயில நிலைச்சிருந்து ஒரு புண்ணியம் கிடையாது. ஆமாம், ஆண்டவர் தான் பாஸ்டர், ஆண்டவர் தான் ஐயா, ஐயா ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் அப்படி சொல்றதுக்கு கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதன் வாயில் அறிக்கையிட்டா அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில நிலைத்திருந்தோம்னா நீங்க என்னெல்லாம் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்றாரு? அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படின்னா நீங்க கேட்டா போதும், உங்க காரியத்தை அவர் செஞ்சு முடிச்சிருவார். நல்லா கைதட்டி, என் வாழ்க்கையில நிலைத்திருக்கணும்னா வார்த்தையில நான் நிலைத்திருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்க நிலைத்திருங்கள். எப்படி நிலைச்சிருக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். வார்த்தையை நம்புங்க. எங்க போனாலும் சரி, எந்த இரவானாலும் சரி, எந்த பகலானாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை, எந்த இடுக்கமா இருந்தாலும் சரி, எந்த சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. எந்த உயர்வா இருந்தாலும் சரி, எந்த தாழ்வா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே நம்புங்க. வார்த்தையில நிலைத்திருங்க. நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். எடுத்து வாசிங்களேன். கலாத்தியர்ல அவர் வார்த்தையில நிலைத்திருக்கிற மனுஷனை குறித்து வசனம் சொல்லுது. கலாத்தியர் 5:16 கூட வாசிங்களேன். கலாத்தியர் 5:16 வாசிங்களேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். எதுல நிலைத்திருக்கணும்? அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் வார்த்தையில வாழ்ற மனுஷன்
அவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவான். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யார் இருக்கிறார் சொல்லுங்களேன்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வழி இது. இதுல என்ன செய்ப்பா, என்ன செய்ப்பா, என்ன செய்ப்பா? ஆமா, நைட்டு தனியா கார்ல வர்றோம், பாத்ரூம் போகணும் போல வருது, மனசு சொல்லுது தனியா இறங்குறோமே, எவனாவது வந்து நம்மளை பிடிச்சி போட்டு அடைச்சி போட்டு கொண்டு போயிட்டான்னா, அப்படி நினைச்சிட்டோம்னா 6 மணி நேரம்னாலும் எங்கேயும் வண்டி நிப்பாட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சிடறோம், என்ன செஞ்சிடறோம்? இருட்டாயிட்டு. அப்ப மட்டும் உனக்கு சரியா இருக்குது. வசனம் சொல்லுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பார்கள். மாமிச இச்சையை நம்ம நிறைவேற்றணும்னா அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கலைன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. மாமிசத்தின் இச்சைகள் என்னன்னு வேதம் தெளிவா சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை நான் சொல்லுறது என்னன்னா, ஆவிக்கேற்றபடி என்ன செய்ய, நடந்து கொள்ளு. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை பொண்ணு போய் பார்க்குறியா, பொண்ணை பார்த்துட்டு பேசாம வந்துடணும். பக்கத்தில் உள்ளவளான்னு சொல்லுவான், பொண்ணுகிட்ட பேசுனியா, பொண்ணுகிட்ட பேசுனியா, அடே இப்படி பேசாம இருந்து கடைசியில் ஊமையா இருந்தான்னா பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், பொண்ணு பேசுதா, பொண்ணு என்ன சொல்லுச்சு, உன்னை புண்ணாக்கிடுவான். உன்னை என்ன ஆக்கிடுவான்? ஆமாம், புண்ணாக்கிடுவான். உலகத்து பிராரமாக தேவ பிள்ளை வாழக்கூடாது. பொண்ணை பார்த்தாச்சு, பேசியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு. இனி அடுத்து நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. ஏன்னா அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவேன். அப்பொழுது மாமிச இச்சையை நான் நிறைவேற்றவே மாட்டேன். மாமிசம் சொல்லுறதை செய்ய மாட்டேன். அவருடைய வார்த்தையில நிலைச்சிருந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாம என் கால் எங்கேயுமே என்ன செய்யாது, என்ன செய்யாது, போகாது. அல்லேலூயா. இச்சைன்னு ஒன்று வந்துட்டா புரிஞ்சுக்கோ, அது நமக்கு இம்சை, அது நமக்கு வேதனையை கொடுத்துரும், நமக்கு பிரச்சனையை கொடுத்துரும், நமக்கு காரியங்களை வீணா நம்மளை ஆக்கிரும். என்னைக்கு இந்த வேதம் நமக்கு தெரிஞ்சிச்சோ, இந்த வேதம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம யாரையும் அவமதிக்கிறதில்ல, யாரையும் தாழ்ந்து பேசுறதில்லை, யாருக்கு வீணா பேசுறதில்லை. நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் எனக்காக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். என் தலை நரை மட்டும் எனக்கு அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப வார்த்தையை நம்புவேன். கர்த்தருடைய வார்த்தையை வேதத்தில் எதை வாசிக்கிறேனோ அதை நம்புவேன். எப்படி நம்புவேன்னா முரட்டுத்தனமா நம்புவேன். ஆமென். விசுவாசம் சொல்றது முரட்டுத்தனமா இருக்கணும். சும்மா ஏதாவது ஒரு காரியத்துக்காக யாட்டியாவது கேட்டுக்கிட்டு வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஜெபமா ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கீங்க, நீங்க எதை கேட்குறீங்களோ அதை நான் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு தராம அப்பா நீங்க வேற யாருக்கு கொடுப்பீங்க? ஏன்னா என்னைய தள்ளி விட்டுட்டு நீங்க போக மாட்டீங்க. எனக்கு தருகிற தெய்வம். ஏன்னா உங்க வார்த்தை சொல்லுது, பரலோகம் எதை கட்டவிழ்க்கிறதோ பூமியில் அது கட்டவிழ்க்கப்படும். பரலோகத்தில் எது கட்டப்படுதோ அது பூமியில கட்டப்படும். வார்த்தையை நம்பணும். கர்த்தர் நம்மகிட்ட பேசுற வார்த்தையை நம்பணும். வேத வார்த்தையை நம்பணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நம்பணும். ஆமென். கர்த்தருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறாம ஒரு நாளும் அது நிறைவேறாம போகாது. ஆமென். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, வேத வசனத்தை இருதயத்தில் சுமக்க சுமக்க இச்சையெல்லாம் அழிச்சிருவோம். யாருக்கு இம்சையா என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். செல்லுக்கு பேயா இருக்க மாட்டோம். செல்லுக்கு எப்படி இருக்க மாட்டோம் சொல்லுங்க? பேயா இருக்க மாட்டோம். செல்லு ஒரு பேய், அந்த பேயோட நீ சேர்ந்தா 2 பேய் சேர்ந்துருவாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. செல்ல செல்ல எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. செல்ல செல்ல எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. செல்ல செல்ல வேற வேற காரியம் பண்ணிக்கிட்டே இருந்து செல்லு கடைசியில் உன்னை செல்லமாக கூப்பிட்டு போயிடும். ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வார்த்தையில இருந்தீங்கன்னா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. அப்ப இந்த மாம்சத்தினுடைய எல்லா இச்சை என்ன செய்யப்பட்டுரும்? எடுத்து வாசிங்களேன். எரேமியாவுடைய புஸ்தகம் 15:16 என்ன அருமையா சொல்லுங்க பாருங்களேன். எரேமியா 15:16 வாசிங்களேன்.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா பலமா. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கன் எப்படி எழுதுறார் பாருங்க. ஐயா, எனக்கு முன்னுக்கு சோறோ கறியோ வேற எதுவுமே வைக்கப்படல. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா. நல்லா கை தட்டி வசனத்தை சாப்பிட்டுடுறேன். வேதத்தை வாசிக்க 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 வாசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள அநேகர் இருக்கிறாங்க. பல பிரச்சனைகளை வெளியே வந்து பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு பேப்பர் பறந்து வந்துச்சு. பறந்து வந்த பேப்பரை அண்ணாந்து பார்த்து கீழே விழுந்தா அதில் தேவ வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. ஆமென். இந்த சிறைச்சாலையில், இந்த சபையில் ஒரு மனிதன் இருக்கிறார். சிறைச்சாலையில் ஆயுள் கைதியா அடைக்கப்பட்ட மனிதன், ஒரு கொடூர குற்றம் செய்த மனிதன், இரவெல்லாம் தூக்கம் இல்லாத அந்த மனிதன், இரவு அமர்ந்து இருக்கிறார் அந்த மனிதன். சிறைச்சாலை கதவை பிடிச்சிட்டு ஆயுள் தண்டனை கைதியா. நைட்டு ஒரு பேப்பர் வந்து அந்த சிறைச்சாலை கம்பி ஓரத்தில் ஒட்டுது. வந்து ஒட்டுன சத்தத்தோடு அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டாரு. விடித்த பிறகு அந்த மனுஷன், நல்லா படித்த மனுஷன், அந்த பேப்பரை வாசிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பேப்பர் வந்து ஒட்டுச்சு. அந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சித்து, அவன் குடும்பத்தை ரட்சித்து, பிள்ளைகளை ரட்சித்து, இன்னைக்கு இந்த தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை சாப்பிடுங்க, வசனத்தை சாப்பிடுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாங்கள்லாம் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் யாராவது சுகம் இல்லாமல் போயிட்டோம்னு சொன்னால் எங்கள் பவுலோஸ் பாஸ்டர் வருவார். பவுலோஸ் பாஸ்டர் என்ன செய்வார்? வருவார். எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறதுக்கு ராஜையான்னு ஒரு ஐயா இருப்பாங்க. அவர் தான் சமைப்பார். நல்லா ரொம்ப வேகமாக சமைக்க மாட்டார், மெதுவாக சமைப்பார். ஏன்னா வேகமாக சமைக்கிற அளவுக்கு நாங்கள் அவர்கிட்ட காசு கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து மத்தியானம் காசு கொடுப்போம், காலையில் சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லி. அப்புறம் சாயந்தரம் காசு கொடுப்போம், மத்தியானம் சாப்பாடு செய்யுங்க. அப்போ அதனால் அவருக்கு வேகமாக என்ன செய்ய வேண்டியிருக்காது, அடிப்படிலாம் வேலை கிடையாது. அதனால் அவர் மெதுவாக பார்ப்பார். இவர் சில நேரத்தில் காய்ச்சல் ஆகிடுவார். இப்படி ஒரு நாள் காய்ச்சலாக அப்படியே படுத்து 3ஆவது நாள் அப்படியே அரைங்குயரமாக கிடக்கிறாரு. நம்ம பவுலோஸ் ஐயா வந்தார். வந்துட்டு, ராஜா பிரதர் சோத்ராம் அப்படின்னு சொன்னார். சோத்ராம் பாஸ்டர். என்ன செய்யுது? ஒரே காய்ச்சல், ஒரே வாந்தி. அப்படியா? அதோட அவர் ஹார்லிக்ஸ், என்னது, பூஸ்ட், போன்விட்டா, அப்புறம் ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ், ஹல்லேலூயா அப்படின்னு அவர் வாட்டில் போயிட்டார். அவருக்கும் கொடுக்க வழி இல்லாத மனுஷன். ஆமென். அவர் போன பிறகு அப்படியே ராசியா பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னைய பார்த்தார். எப்போ கொண்டு வருவார் வீணா? அங்கிள், அவர் கேட்டதெல்லாம் தப்பு இல்லை. கடைசி அவர் அல்லேலூயா போட்டார் பார்த்தீங்களா? அதோட அவளும் புழிஞ்சு நீங்கள் குடிச்சிங்கன்னு என்ன செஞ்சுக்கிறணும்? ஆமென், ஆமென், அல்லேலூயா. தனி மனிதனாய் அந்த மனிதன் ஒரு சமயக்காரராய், ஒரு ஊழியத்தில் வந்து சமயக்காரனாய் இருந்து சீர்காழிக்கு பக்கத்தில் போய் கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து முடித்து ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ஆண்டவருக்குன்னு நடத்திட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள அந்த மனிதன் கடந்து போய்விட்டான். ஆமென், அல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க காரணம், தேவ ஜனமே நீ கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமோ, என் இருதயத்துக்கு எப்படி இருக்குது பாருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. கல்யாண வீட்டில் போய் உட்காடுறோம், 1000 ரூபா மொய்யோடு தான் போய் உட்காடுறோம். பரிமாறுறவன் கையவே பார்க்குறோம். சோத்தை நிறைய போட்டுட்டு போயிடுறான். குழம்பு கரண்டிக்காரன் 2 எலும்பை போட்டுட்டு அவன் பாட்டில் என்ன செஞ்சிடுறான்? மூஞ்ச கூட பார்க்க மாட்டான். சொந்தக்காரன்னா அந்த நம்ம மூஞ்ச கூட நமக்கு என்ன செய்ய மாட்டான்னு சொல்லுங்கள், பார்க்கவே மாட்டான். நீ மச்சான் மச்சான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு கேட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கே நீ எவ்வளோ ஏங்குற, மொய்ய போடுற நீ. ஆமென், அல்லேலூயா. இந்த பசியை விட வசனத்தை உட்கொள்கிற பசி நமக்கு வரணும். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க நினைக்கணும். இது இன்னைக்கு எனக்கு டெபாசிட். வேதத்தை வாசிக்க வாசிக்க நினைக்கணும். இன்னைக்கு நான் உழைக்க போகிறதுக்கு முன்னுக்கே நான் டெபாசிட் பண்ணுறேன். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதம் வாசிக்கணும். ஆமென்,
ஆமாம், நல்லா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொண்டு வரனா சின்ன பைபிள் இருக்குது, அதை விட பெருசாக இருந்தால் பெருசாக இருக்குது. வீட்டில் வாசிக்கணும், நல்ல பெரிய பைபிள் வாசிங்க. வீட்டில் ரொம்ப நேரம் வாசிக்கணும். வெளியே போகிறீங்களா, சின்ன புதிய ஏற்பாடு கொண்டு வரீங்களா, இல்லை ஒரு குட்டி பைபிள் பாக்கெட் டைரி மாதிரிலாம் பைபிள் வந்துட்டு அதை நமக்கு நேரம் கிடைக்கிறதுக்கு வாசிக்கணும். வீட்டில் ரொம்ப நேரம் இருப்போம். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கீங்களா? வீட்டில் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உருப்படும். ஆமென். ஊர்லையே நீங்கள் யாரு மாதிரி, லோத்து மாதிரி ஆபிரகாம் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாரு. அவர் பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் வந்தாங்க. லோத்து ஊர் வாசலில் உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல தேவையில்லையே இல்லை. லோத்து தெருவில் உட்கார்ந்து, லோத்து குடும்பமே தெருவுக்கு போச்சு. வாசல்ல உட்கார்ந்து ஆபிரகாம் இன்றைக்கு நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப நல்ல வேலைக்கு போயிட்டு நேரம் கிடைச்சா ஊரை சுத்தக்கூடாது. சகோதரமாரும் சரி, சகோதரிமாரும் சரி, வீட்டில் 100 நாள் வேலை முடிஞ்சு வந்த உடனே வீட்டில் வேலையை பார்க்கணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். அந்த வீட்டுக்கு போய் கேட்கணும், இந்த வீட்டில் போய் கேட்கணும், அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு. இந்த ஊர் உலக கதை பூரா ஊர்க்குருவியாக தெரியக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஊர்க்குருவியாக தெரியாத, அதுக்கு உத்தரவாதம் பண்ணுற குருவியாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் என்ன செஞ்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன். ஆமென். வீட்டில் நல்ல பெரிய பைபிளாக வாங்கி வச்சிடணும். ஆமென். நம்ம ஸ்டைலுக்கு பைபிள் வாங்கக்கூடாது. எதுக்கு பைபிள் வாங்கக்கூடாது? ஆமாம், ஸ்டைலுக்கு பைபிள் வாங்குறேன்னா வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன பைபிள் இருக்கணும், பெருசாக கொண்டு போக முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கிற பைபிள் அழகான பைபிளாக இருக்கணும். ஏன்னா அதில் படிக்கத்தான் நம்ம இருதயத்தில் வார்த்தையில் நிலச்சிருக்க முடியும். ஆமென். இப்போ பைபிளை எடுத்து இப்படி பார்க்கணும், என்ன அழகாக இருக்கா, சே இது அழகு இல்லாமல் ஒரு புண்ணியம் என்ன ஆகாது. வேதம் நமக்கு அழகாக இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வச்சிருக்கு. இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே அவையில் நான் என்ன செய்தேன், சாப்பிட்டுட்டேன். வார்த்தையை சாப்பிட்டுட்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சி. பாருங்க, எதுவுமே இல்லாத அளவுக்கு வசனத்தில் எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. வசனம் கிடைச்சா சாப்பிட்டேன், சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன வந்துட்டு, பக்கத்தில் பார்த்தீங்களா அப்படி சந்தோஷம் வந்திருக்கா? வந்தவங்க கைதட்டுக்கு ஆண்டவருக்கு. வசனத்தை படிச்சு எனக்கு சந்தோஷம் வந்திருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வார்த்தை சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, நான் உங்கள் நாம எனக்கு தரிச்சிருக்கனால இந்த வேதத்தை விட்டு ஒரு வேதனை என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதம் உன் கையில் விருத்தி அடைந்திடு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து எடுத்து வாசிங்களேன். தேவனுக்குள்ள நிலைத்திருந்தா வார்த்தையில் முதல் நிலைத்திருப்போம். ரெண்டாவது பாருங்களேன், எடுத்து வாசிங்க. மத்தேயு 26:39 வாசிங்க. மத்தேயு 26 அதில் 39 வாசிங்களேன். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆமென். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வார்த்தைகளை நிலைச்சிருக்கிற பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். நான் ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். எதுல நிலைச்சிருக்கணும்? எத்தனை நிலைச்சிருக்கணும் சொல்லுங்க. இது யார் இந்த நமக்கு ஒரு முன்மாதிரியா? இது சீடர்கள்லாம் கிடையாது. சற்று அப்புறம் போய் ஆண்டவர் எப்படி விழுகிறாரா? எப்படி விழுகிறாரு? அவர் முகங்குப்புற விழுந்தனால தான், சாதாரணமாக முகங்குப்புற விழுந்தனால தான் சிலுவையோட பல தடவை கீழே விழுந்த பொழுதும் அந்த பிதாவானவர் குமாரனாயை அதிகமாய் பலப்படுத்தினார். ஆமென். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று என்ன செய்தார்? ஜெபம் பண்ணாரு. வேதத்தை நல்லா இருதயத்தில் வச்சிருந்தா, வேதத்தில் நிலைத்திருந்தா, ரெண்டாவது நம்ம ஜெபத்தில் நிலைத்திருப்போம். ஆமென். ஜெபந்தாங்க நமக்கு ஜெயம். ஜெபந்தான் என்ன சொல்லுங்க. ஆமாம், அந்த வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? ஆமாம். கடந்த நாட்களில் நான் ஒரு அடக்க வீட்டுக்கு போனேன்.
போயிட்டு நான் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டேன். சூழ்நிலையை பார்த்துட்டு நான் பாட்டில் சோத்திரம் சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். என் பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஜெயிலுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். நான் டக்குன்னு சேர நகட்டி போட்டு அங்கிட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா நான் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்ன கிடையாது, அல்லேலூயா, பயந்து கிடையாது. இது எதுக்குடா, நமக்கு என்னடா கொடுமையா இது நமக்கு. ஆமென், அல்லேலூயா. நமக்கு வெளியே சுவிசேஷம் சொல்றதுக்கு இன்னும் தேசத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஆவி மனுஷனோட என்ன செய்யாது, போராட. சற்று அப்புறம் போய் முகங்கப்புற விழுந்து, என் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆமென். ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஜெபத்தில் நிலைத்திருந்தார். அவர் பிள்ளை ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். என் ஆண்டவர் முத பேய வசனத்தை கொண்டு தான் விரட்டினார், வாய் ஜாலத்தில் விரட்டல பேய. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது வசனம் சொல்லுது, அவர் ஜெபத்தில் நிலைத்திருந்தார். நல்லா வாசிச்சு பாருங்க. வேதத்தில் 30 ஆண்டு காலம் ஆண்டவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். பிதா பாருங்க அவர் எவ்வளவு மகிமையா வச்சிருக்கிறான்னு. 30 ஆண்டு காலம் மகிமையா நடத்தினாரு. 3.5 ஆண்டு காலம், அது 30 ஆண்டு காலத்தினுடைய வல்லமைய 3.5 ஆண்டு காலம் ஊழியமா செய்ய வைத்தார். ஆமென். 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் 3 நாளில் சிலுவையை சுமந்து மரித்தேன், இதோ சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணம் அவரை இனி ஆண்டு கொள்ளுவது இல்லை. ஜெபத்தில் நிலைச்சிருந்து பாருங்க, எத்தனை வருஷ காரியத்தை ஆண்டவர் ஃபூன் ஊதி விட்டுட்டு போயிடுவார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அதுக்கப்புறம் அந்த கல்லறையை எவனும் அடைக்க முடியல, செயினை மாட்ட முடியல. அதுக்கப்புறம் இயேசுவை இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனை பிடிக்க முடியல. ஏன்னா ஜெபிக்கிற மனுஷன் என்றைக்கும் தேவனால விடுவிக்கப்படுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலை அவனை காக்க முடியாது, கல்லறைகள் அவனை மூடி வைத்திருக்க முடியாது, கட்டுக்கள் அவனை கட்டி போட முடியாது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற மனிதன், தேவனாலே நிலைத்திருக்கிற மனிதன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தில் நிலைச்சிருந்து பாருங்க தேவ ஜனமே, ஜெபத்தில் நிலைச்சிருந்து பாருங்களேன். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாறும். ஜெபத்துல மாத்திரம் ஒரு நிலைச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவான், காப்பி குடிக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன். செத்து போயிரு சீக்கிரம். ஆமென். ஆமா, காப்பி குடிக்கலைன்னா நான் என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடுவேன். ஆமா, நான் நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா செத்து போயிடுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படி சாகுறேன் சொல்றவனுக்கு பக்கத்தில் நிற்காத, கண்டிப்பா ஒரு நாள் ஒன்றை கொண்டு ஓடுவான், அவன் சாகவே மாட்டான். சில ஆள் சொல்லுவான், நான் தூக்கில் மாட்டிடுவேன், ஒரு நாள் கைத்துல ஒன்றை தூக்கி தொங்க விட்டு போயிடுவான். அதனால இப்படி சாகுறேன்னு சொல்ற ஆளை கண்டாவே நம்ம என்ன ஆகிரணும், சாகுறவன் மூச்சு காட்டாம செத்துருவான். என்ன செய்வான்? ஒருத்தர் சொல்லுவாரு, கடல்ல விழுந்து தற்கொலை பண்ண ஒருத்தன் ஓடுனானா வீட்டில இருந்து. எங்க ஓடுனானா சொல்லுங்க? கடல்ல தற்கொலை பண்ண ஒருத்தர் தள்ள தெரிக்க ஓடுனானா. ஓடுற நேரம் பார்த்து மழை பெய்யும், சடார்னு கொடை எடுத்து பிடிச்சிட்டு போனானா. விழுந்து சாகுறது எங்க போனது, எப்படி போய் சாகுறது? இந்த மழையில நனையாத அளவுக்கு கொடையை பிடிச்சி திடுன்னு ஓடினானா. மழையில நனையக்கூடியாத நினைக்கிறவன் கடல்ல போய் மூச்சு முங்கி சாவானா? அவனை பிடிக்க போனா நம்மளை பிடிச்சி அமுக்கிட்டு வந்துடுவான் அவன். ஆமென், அல்லேலூயா. இது இல்லைன்னா நான் செத்துருவேன், இது இல்லைன்னா நான் செத்துருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஜெபம் இல்லைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவர்கிட்ட சொல்லு. உன்னை ஜெப ஆவியினால கத்த நிரப்புவார். வேதம் இல்லைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரே, வேத வசனம் எனக்கு வேணும். ஜெபம் இல்லைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஆண்டவர் ஜெப ஆவியினால நம்மளை நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சோறு இல்லைன்னா செத்துருவான். நீ கவலையே படாத, நீ சாப்பிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சோறு போடுவார். ஆமென். இந்த ஊழியத்தில் பல ஆண்டுகள் பசியில் ஓடுனதுனால நான் சொல்றேன், சாப்பாடு நான் பசி கொடூர பசியை பார்த்துருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கு, கமுதியில இருந்து ரத்னன் ஒரு அண்ணன் குடும்பம் வந்திருக்கு. அந்த அண்ணன் குடும்பம் இந்த சபைக்கு முத வரும்பொழுது அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஊமை பிள்ளைங்க. எப்படி பிள்ளைங்க? என்ன பிள்ளைங்க?
ஊமை பிள்ளைங்க 3 பிள்ளைகளை 4 பிள்ளைகளை வீட்டில் அடைச்சி போட்டுட்டு நட யாத்திரையா பாத யாத்திரையா இந்த பக்கம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அங்கே சாயலுடியில் ஒரு இயேசு அறிஞ்ச ஒரு அம்மா சொன்னாங்களாம், இப்படியே அவங்க வேதனையை சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் என்ன, இந்த கோயிலுக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணி ஒரே ஒரு பாட்டிலில் எண்ணெயை மட்டும் கொடுத்து விட்டோம். ஆண்டோடைய பெரிய கிருபை, வீட்டுக்கு போனால் பிறப்பிலையே பேசாமல் இருந்த பிள்ளைங்க எல்லாம் பால்குடி பிள்ளை கிடையாது, 10 வயசு 12 வயசு 8 வயசு பிள்ளைங்க உள்ள வாசல நுழையும் பொழுதே அப்பா அம்மானு கூப்பிடுற ஒரு கிருபை ஆண்டவர் பாராட்டினாரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த வீடை சந்திக்கிறதுக்கு நானும் அப்பாவும் இங்கேருந்து பஸ் ஏறி சாயலுடி போய், சாயலுடியிலேருந்து பஸ் ஏறி கமதி பஸ் போய் கோவிலாங்குளத்துலேருந்து நடந்து போனது இருக்குது, பைக்கில் போன நாட்கள் இருக்கு. அந்த வீட்டில் போய் சாப்பாடு தரும் பொழுது பசியோட வயிறு நிறைய சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆமென். இன்னைக்கு அந்த குடும்பம் கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஊமையா பிறந்த பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய படிப்பை முடிச்சு, இன்ஜினியர் படிப்பு, டாக்டர் படிப்பு, ஒவ்வொரு படிப்பையும் முடிச்சு வாழ்க்கையில் கர்த்தர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பம் சொல்ல அடிக்கடி, அண்ணே எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க. நேற்று கூட ஃபோன் பண்ணாங்க, இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தம்பி மருமகருமா அப்பா எல்லாரும் வந்து எங்களை ஜெபம் பண்ணிவிட்டு ஆசீர்வதிச்சு நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். போனால் துடிக்கும். ஆனால் இன்னைக்கு நான் நினைப்பேன், பசியோட ஓடுன நாட்களை பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு அந்த குடும்பத்தை இந்த சபையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் எங்களையோ பசிச்சிருக்க விடலை. இன்னைக்கு பசின்னு சொல்கிறதே வாழ்க்கையில் இல்லாத அளவு தேவன் ஆசீர்வாதமாக வச்சுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையே நிலைச்சிருங்க, ஜபத்தில் நிலைச்சிரு தேவ பிள்ளைய. மழையை கூட கர்த்தர் மண்ணா மாத்திட்டு போயிடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை போல எழும்புற மேகத்தை அப்படியே நிறுத்தி பனி போல கர்த்தர் மாத்திட்டு, ஏன்னா மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், கற்று தாங்கன்னு கேட்டு பாருங்க. நீங்க பேசுறதெல்லாம் ஜெபமா இருக்கும், உங்க கண்ணீரெல்லாம் ஜெபமா இருக்கும், உங்க ஏக்கமெல்லாம் ஜெபமா இருக்கும், உங்க பெருமூச்செல்லாம் ஜெபமா இருக்கும், உங்க அங்கலாய்ப்பெல்லாம் ஜெபமா இருக்கும், உங்களுடைய நடையெல்லாம் ஜெபமா இருக்கும், உங்க படுக்கையெல்லாம் ஜெபமா இருக்கும், எல்லாமே ஜெபமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவு நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து படுக்க வீட்டுக்கு 10 மணிக்கு வந்துட்டேன். ஜெப காரியம் ஜெபித்தேன், படுக்க போயிட்டேன். படுக்கையில் 1:30 மணி வரைக்கும் தூக்கம் வரல. என்ன செஞ்சுருப்பேன், நான் அடிக்கடி என் படுக்கையில் படுத்திருந்தாலும் முழங்கால் போட்டுருந்தாலும் நான் நினைப்பேன், ஒரு நாள் கூட நான் என் வீட்டுக்காக, என் தேவைக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று நான் கேட்குறது ரொம்ப ரொம்ப குறைவு. டேனி கொஞ்சம் பலகீனமாக இருந்தால், டேனி ஆண்டவரே அவனை பலப்படுத்துங்க. புஷ்பா கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் பலப்படுத்துங்க. திரேசு பலகீனமாக இருந்தால் பலப்படுத்துங்க. ஆண்டவரே நான் சொல்லுவேன் ஒழிய, ஒரு நாள் எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, நான் அதை செய்யணும் ஆண்டவரே, இது தாங்கணும் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். ஏன்னா என் சிந்தை, என் ஏக்கமெல்லாம் இந்த மந்தை நிறைவாய் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படணும். இந்த மந்தையில் இருக்கிற ஜனமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 5:7 இப்படியாய் சொல்கிறது, வாசிங்களேன். ஜெபத்தில் நிலைத்திருங்க. எபிரேயர் 5:7 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நல்ல நன்றி சொல்லுங்க, நல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரை குறித்து எபிரேயர் ஆக்கியோர் எழுதுகிறார், அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில். நம்மளும் இந்த பூமியில் எதில் தான் இருக்கிறோம் சொல்லுங்க, எதில் தான் இருக்கிறோம் சொல்லுங்க, மாம்சத்தில் இருக்கிறோம். அதனால தான் எல்லாரும் இங்கே உட்கார வச்சிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் இருந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களை அனுப்பிட வேண்டியதுதான். ஆமென். மாமிசத்தில் இருந்த நாட்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. நல்லா கைதட்டி, உன் வாழ்க்கையில மரணமே வந்தா கூட
ஜெபத்துல நிலைத்திருக்கிறவங்க பலத்த சத்தத்தோடு, என்ன சத்தம்? என்ன சத்தம் சொல்லுங்க? அடுத்து கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. நல்லா அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துல இருந்த நாட்கள்ல தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க, நல்லா புரிஞ்சுக்கோ, கடைசி வாழ்க்கையில எது நம்மளை காப்பாற்ற முடியாம போகும்? சாவு தான் நம்மளை காப்பாற்ற முடியாம போகும். அந்த சாவையும் காப்பாற்ற ஆண்டவரால முடியும், மரணத்தையும் காப்பாற்ற அவரால் முடியும். ஆமென். செத்தவனையே காப்பாற்ற முடிஞ்சா வாதையில காப்பாற்ற அவரால் முடியும். நம்ம இழந்து போனதை காப்பாற்ற அவரால் முடியும். நம்மை பெற்றுக்கொள்ளாது நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காத அளவுக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கோடி மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். வசனத்துல நிலைச்சிருந்தா, ஜெபத்துல நிலைத்திருந்தா, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும். ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க சத்தமா ஜெபி அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல எல்லாம் சத்தமா தான் ஜெபிப்போம், வீட்டுல எல்லாம் என்னதான் செய்வோம். ஆமா, அது எப்படிடா வீட்டில் சத்தமா ஜெபிக்கிறவன் சர்ச்சில் வந்து சத்தமா ஜெபிக்க மாட்டேங்கிறான். சில ஆளுக்கு சொல்லுவாங்க, நான் தனிமையிலேயே அழுவேன். எதுல அழுவேன்? ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் நம்ம சரியா இருந்தா வெளியரங்கத்தில் இன்னும் மேன்மையா இருப்போம். ஆமென். இப்படியே நம்ம மேப்புச்சா என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிச்சதெல்லாம் பலத்த சத்தம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கண்ணீர் இருக்கணும். ஜெபத்தில் நிலைத்திருக்கிற மனுஷன் என்ன பண்ணணும்னா நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். அந்த ஜெபத்தில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் அவர் டெபாசிட்டில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தகப்பனார் அழகாக ஒரு பாடல் பாடிக்கிறார், உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி கருத்தாய் ஜெபிக்கின்றேன், விண்ணப்பங்கள் ஞாபகம் பண்ணி பரிந்து பேசுகிறேன். வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அது என்ன செய்யப்பட்டுச்சு? அப்ப நிலைத்திருங்கள், வேத வசனத்துல நிலைச்சிருங்க. ரெண்டாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க ஜெபத்துல நிலைச்சிருங்க. ஜெபத்தினால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஜெபம் பண்ணா ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்றவங்க இப்பயே இடத்தை காலி பண்ணிட வேண்டியதான் சர்ச்சை விட்டு. ஆமென், அல்லேலூயா. ஜெபம்லாம் பண்ணி ஒண்ணுமே நடக்காதுங்க. அப்ப என்ன பண்ணி நடக்கும்? ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தை ருசித்த மனிதனுக்கு தெரியும். ஆமென். கடந்த நாட்களில் நான் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு அம்மா இப்படி பேசிச்சு, நான் சிவகங்கை மாவட்டம் இந்த கிராமத்தை சேர்ந்தவ, நான் பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவ, நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில், நான் எங்கள் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச கோயில், நான் எந்த கோயிலை பார்த்தாலும் கையெடுப்பேன், எந்த கோயிலை பார்த்தாலும் கையெடுப்பேன். ஆனால் எந்த கோயில்னாலும் சரி, அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த கோயில் இந்த கோயில், இஸ்லாம் கோயில், கிறிஸ்தவ கோயில், எல்லா கோயிலையும் பார்த்து நான் கையெடுப்பேன். ஆனாலும் என் குடும்பத்தில் சம்மானம் இல்லை, என் கணவன் ஒரே குடிகாரன், எனக்கு நிம்மதி இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் என்னைக்கு இந்த இயேசுட்ட நான் கையெடுத்தனோ அன்னைக்கு என் குடும்பத்தில் இயேசு குடியை மாற்றினார், சமாதானத்தை கொடுத்தார், வேதனை எடுத்து போட்டார். இன்றைக்கு நான் இயேசுவின் பிள்ளையாய் வாழ்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஓடுதுங்க. எய்த்தாப்பில் ஒரு பெரிய கேண்டீன் இருக்கு. அதை பார்த்து கேண்டீனில் காஃபி டீ குடிச்சிட்டு இருந்தவங்க முக்காடு போட்டு கையை கும்பிடுறாங்க. அந்த மனுஷன் ஜெபிக்கும் போது ஒரு பைக்கில் ஒரு கொஞ்சம் வயசு கனவு மனைவி போகிறாங்க. பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த தங்கச்சி பைக்கை விட்டு இறங்கி ரோட்டில் முக்காடு போட்டு கையை கும்பிடுதுங்க. இதுதான் ஜெபிக்கிற மனுஷன். கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தா இந்த உலகத்தில் எதையுமே அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் என்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் ஒருத்தர் தான். அதனால இந்த வேதத்தை தூக்க நான் வெட்கப்படவே மாட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை தூக்க நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். வேதத்தில் நிலைச்சிருப்பேன். ரெண்டாவது வார்த்தையில் நிலைச்சிருப்பேன். ரெண்டாவது ஜெபத்தில் நிலைத்திருப்பேன். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசித்து நிலைத்திருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? யோவான் 15:11 வாசிங்க. யோவான் 15:11 கூட வாசிங்களேன்.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. ஆமா பாரு, நிலைத்திருக்கிற தேவ பிள்ளையே வார்த்தையில நிலைச்சிருந்தா, ஜபத்துல நிலைத்திருந்தா, ஆண்டவர் சொல்றாரு என் சந்தோஷத்துல நீ நிலைச்சிருப்பா, உனக்கு துக்கமே இருக்காது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. அல்லேலூயா. முத வசனத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு நீ என்ன நிலைச்சிருந்தா நான் உன்னிட்ட நிலைச்சிருப்பேன். ஆமென். ரெண்டாவது சொல்றாரு ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில நீ ஜபத்துல நீ நிலைச்சிருக்கணும்னு சொன்னாரு. மூணாவது ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. அல்லேலூயா. உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இழந்துட்டேன். 25 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு விசாவில் கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்த கிரகாம் ஸ்டீவர்ட் சொல்கிற மனிதனும் அவருடைய 2 பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் சின்ன பிள்ளைகளோட வந்து குஷ்டரோகிகளுக்கு புண்ணுகளுக்கு மருந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவை அறியாதவங்க ஒரு சுவிசேஷ கூட்டம், 25 வயசுக்கு முன்னே சுவிசேஷ விரோதி கூட்டம், 25 வருடத்துக்கு முன்னுக்கு ஒரு கிராமத்துக்கு போய் தொழுநோயாளிகள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஜீப்புக்குள்ளே தூங்குனாங்க. சுற்றி வைக்கோலை போட்டு தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. என்னத்தை வச்சு கொளுத்திட்டாங்க? ஆமாம், முழிச்சு பார்க்குறான் தகப்பேன், பச்சை பிள்ளை தீமோத்தேயும் பிலிப்பும், சின்ன பச்சை பிள்ளை 7 வயசு 9 வயசு பிள்ளை. வீட்டில் மனைவி, அடுத்து ஒரு மூத்த பெண் பிள்ளை. கறி 3 உருவம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. நம்ம இந்தியாவில் தான். எங்கே தான் சொல்லுங்க? 25 ஆண்டு ஆச்சு கடந்த 22ஆம் தேதியோட. ஆமேன் ஆமேன். கருகின பிணத்தை கொண்டு போட்டா மனைவியும் பிள்ளையும் துடிச்சாங்க. அந்த அம்மாட்ட பத்திரிகையாளரெல்லாம் கேட்டாங்க, இவ்வளோ கொடூரமாக பண்ணி உங்கள் கணவனை இப்படி கொண்டுட்டாங்களே, அது குஷ்டரோகிகளுக்கு புண்ணுக்கு சுகமாக மருந்து போட வந்த உங்கள் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டாங்களே, சாப்பாடு கொடுத்தீங்க, பால் கொடுத்தீங்க, இதெல்லாம் கொடுத்தீங்களே, இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்க நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் அவங்கள மன்னிக்கிறேன், ஏன்னா என் இயேசு மன்னிக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. நானும் நீமா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் சொல்லுங்க? குடும்பத்தோடு என்ன அறுக்கணும்? கரு அறுத்துறணும். ஆமாம், அப்படி சொல்லியிருப்போம். ஆமென். ஆண்டவர் அந்த அம்மாவை கொண்டு போனாங்க, மகளை கொண்டு போனாங்க. இன்றைக்கி திருமணமாகி அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையும் அந்த அம்மா சுமந்து பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்றைக்கும் நல்ல ஊழியக்கார அம்மாவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமென். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுங்க சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட நிலைச்சிருந்தா சந்தோஷத்துல நீ நிலைச்சிருப்ப. ஒரு நாள் அலைய மாட்டேங்க, சந்தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம அலைய மாட்டோம். அழகா ஒரு பாட்டு இருக்கு, சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுட்ட வா, இயேசு அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. வசனத்துல நிலைத்திருந்தா, ஜெபத்துல நிலைத்திருந்தா உங்க குடும்பத்தை, இந்த ஊழியத்தை சந்தோஷத்துல அவர் நிலைத்திருக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஏசு இல்லைன்னா நைட்டு படுக்கும்போது கையில் காசு இல்லை, என்ன செய்ய, விடியவே வேணாம், குடும்பமாக செத்துற வேண்டியதான் நினைப்பான் உலகத்தில். நீ அப்படி நினைக்கக்கூடாது. என் ஏசு உயிர் உள்ளவர், காக்காவை கொண்டு என்னை போஷிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் என்னை போஷிக்கிற ஆண்டவர். கடங்காரன் வந்து கேட்டான், கணவன் செத்து போனான், கடங்காரன் வந்து கேட்டான், நீ வான்னு கூப்பிட்டான், பிள்ளைய கூப்பிட்டான், ஓடுன ஊழியக்காரன்ட்ட இருந்த கொஞ்சம் எண்ணெய் ஆசீர்வதித்து என் கடனை முடையை அடைக்க செய்து என் குறைவை நிறைவாக்கின சந்தோஷத்தின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஒரு உலகம் கேட்கும்போது நம்ம நினைக்கணும், உன்கிட்ட என்ன இருக்குது? இந்த இயேசுட்ட போய் உன்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லையா, எனக்கு வேத வார்த்தையில் நான் நிலைச்சிருக்கிறேன், ஜெபத்தில் நான் நிலைச்சிருக்கிறேன். அப்பா கொடுத்த சந்தோஷத்தில். கடைசியாக எரேமியாவுடைய புஸ்தகம் 15:11 வாசித்து முடிச்சிருவோம். எரேமியா 15:11 சீக்கிரமா எடுத்து நேர்த்தியா வாசிங்க. எரேமியா 15:11. உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நல்ல கையை தட்டி உங்க சந்தோஷத்துல நிலைத்திருக்கிறவர் சொல்றாரு, உன்னல மீந்தியா இருப்பவர்கள் என்ன அடைவார்கள்?
நன்மை அடைவார்கள். உலகம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கோம் நீங்க நாசமா போயிருவீங்கன்னு. நீங்க வேதத்துல நிலைச்சிருங்க, ஜபத்துல நிலைச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மீதியா இருக்கிறியா, நீ நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும், என்ன காலத்துல? தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உனக்கு விரோதமா வர்ற சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கடந்த வாரத்தில் ஒரு புதுசாக ஒரு மனுஷன் வந்தான். அந்த மனுஷன் ஜெபம் முடிய வந்து கேட்டான். நான் கேட்டேன், வந்து ஜெபம் பண்ண வந்தார். நான் கேட்டேன், நீ யார், உன் பேர் என்ன, என்னன்னு கேட்கும்போது அந்த மனுஷன் என்னட்டு சொன்னார், இங்கே உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டேன். ரொம்ப இருதயம் கலங்கி போய் வந்தேன். உள்ள வந்து வார்த்தை சொன்ன உடனே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமாயிட்டு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து எனக்கு ஒரு பெரிய ஏக்கம். திருமணமாகி 7 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் செய்தியில் இப்போ வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, இனி நீ மலடனாக இருக்க மாட்டேன், மலடியாக இருக்கேன்னு சொன்னோடனே என் கண்ணில் காரதாரையாக கண்ணீர் வர ஆரம்பிச்சுட்டு, ஏன் நான் பேசுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். நினைச்சுக்கோ, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் வந்தா நீங்க போராட வேணாம், உங்க அப்பா அதுக்காக போராடுவார். உங்க சந்தோஷத்தை கெடுக்க ஒருத்தனாலே முடியாது. ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாயிருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏன்னா உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்றே. இன்னைக்கு ஸ்தோத்திர ஆராதனையில் அழகாய் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அந்த படத்தில் அழகா ஒரு வார்த்தை, என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். முழங்கால் படியிடுவோம் தேவஜனமே. தேவன் இந்த நாளிலே அவருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை நிலைத்திருக்கிறவர்களாக இருந்தா இன்னும் அந்த கிருபையை புதுப்பித்துக் கொள்ளுங்க, இன்னும் அந்த கிருபையை புதுப்பித்துக் கொள்ளுங்க, இன்னும் அந்த கிருபையை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? வார்த்தையில நிலைத்திருங்க, ஜெபத்தில் நிலைத்திருங்க, சந்தோஷத்தில் நிலைத்திருங்க. வாயை திறந்து இந்த கிருபையை கேளு, வாயை திறந்து கேளு இந்த கிருபையை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்க வார்த்தையில நான் நிலைச்சிருக்கணும்பா, ஜெபத்தில் நிலைச்சிருக்கணும்பா, சந்தோஷத்தில் நிலைச்சிருக்கணும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், உன் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன். வார்த்தையில நிலைத்திரு, ஜெபத்தில் நிலைத்திரு, உன் சந்தோஷத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக. உன் சந்தோஷத்தை ஒருவனை எடுத்து போட முடியாது. தேவனே, உம்முடைய ஜனத்தின் மத்தியில் ஒரு வார்த்தையின் வல்லமை, ஒரு வார்த்தையின் வல்லமை, ஒரு ஜெபத்தின் வல்லமை, ஒரு சந்தோஷத்தின் வல்லமை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடுதலை, 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 விடுதலை. வெட்கப்பட்ட தேசத்தில், இயங்கி திரிந்த தேசத்தில் கர்த்தர் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக்கி வற்றாத நீரூற்றை போல இருப்ப. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக, 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 தொடுவீராக. ரபகதல ரப. உங்க மகிமை தொடுவதற்காக ஸ்தோத்திரம், உங்க மகிமை மூடுவதற்காக ஸ்தோத்திரம், உங்க மகிமை மூடுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக, இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. நிலைத்திருப்ப ஆண்டவர் உங்களோட. உங்களை காட்டி கொடுத்துட்டு போற கூட்டம் இல்லை ஆண்டவரே, போதும் சொல்லி விட்டுட்டு போற கூட்டம் இல்லை. மரண பரியந்த உண்மையா இருப்போம் ஆண்டவரே, மரண பரியந்த உண்மையா இருப்போம்.
மண்ணுக்காக மாணிக்கத்தை நாங்கள் இழக்க மாட்டோம் ஆண்டவரே. பரலோகத்துக்காக இந்த பூமியை இழப்பமே ஒழிய இந்த பூமிக்காக நாங்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிற கூட்டமே இல்லை. என் வாழ்வில் எது வந்தாலும், என் வாழ்வில் எது வந்தாலும் அந்த தீமையை நீ நன்மையாய் மாற்றுவீர். தீமையை நன்மையா மாற்றுவீர். தீமையை நன்மையா மாற்றுவீர். தீமையை நன்மையா மாற்றுவீர் ஆண்டவரே. நிரப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நிரப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.